இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, உணவை குடி, நீரை உண் அப்படின்னு ஒரு தத்துவம். அது நம்ம முன்னோர்கள் சொன்ன தத்துவம். இது சாத்தியமா, இது உண்மையா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நிறைய பேருக்கு புரியல. அதாவது உணவை குடி, நீரை உண்ணுங்கிறாங்களே. நாம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, நீரை குடிப்போம், உணவை உண்ணுவோம். இதானே நம்ம முன்னோர்கள் சொல்றதா சொல்லி நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா சில இந்த இயற்கை வாழ்வியல்ல ஒரு உச்சத்தை கண்டவங்க, இயற்கை வாழ்வியல்ல ரொம்ப வாழ்ந்தவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உணவை குடி, நீரை உண். இது எப்படி? இது ஒருவேளை அப்படி இருந்தா நாங்க கடைபிடிக்க ரெடி, சரியா இருந்தா கடைபிடிக்க ரெடி. ஆனா இதோட விளக்கம் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட நிகழ்ச்சிகள்ல கேட்கறாங்க. அது நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா புரிஞ்சிடும். உணவை குடி அப்படின்னா நாம உணவை அப்படியே மென்னு சாப்பிட்றோம், முழுங்குறோம். சாப்பாடை எடுக்கிறோம், வாயில வைக்கிறோம், 2 அசை போடுறோம், உடனே முழுங்கிடுறோம். இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. உணவை குடினா என்ன அர்த்தம்னா, உணவை வாயில வச்சு எச்சில் கலந்து கூழாக்கி அது நீராகாரமா வாயிலே மாத்தி உள்ள முழுங்கணும். அதை லிக்விட் ஃபார்முக்கு மாத்திரணும். புரியுதுங்களா நான் சொல்றது? உணவை சாலிட் உணவா இல்லாம லிக்விட் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? எச்சில் கலக்கணும். நம்ம உணவுல எச்சில் கலந்துட்டோம்னா கூழ் ஆயிடும். அப்ப அதை குடிக்க முடியும் இல்லையா? அதனால நம்ம உணவை குடிக்க சொல்றாங்க. சரி, நீரை உண்ணு அப்படிங்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம்? சரி, முதல் சொன்னதாவது கரெக்ட். 2வது சொன்னது நீரை உண் அப்படிங்கிறாங்களே, அது எப்படி? நீரை எப்படி பார்த்தாலும் குடிக்க தானே முடியுங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு சிப்பா வாயில வைக்கணும், தண்ணீர் எடுக்கணும், வாயில வைக்கணும், கொஞ்ச நேரம் வைக்கணும், எச்சில் கலக்கணும், ஒரு முடக்கா சாப்பிட்ற மாதிரியே குடிக்கணும். இன்னைக்கு அதிகமா தைராய்டு ப்ராப்ளம் வந்தவங்க எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நீர் உணவையோ இல்ல சாலிடான உணவையோ சூடாவோ அதிகமா குளிர்ச்சியாவோ உள்ள அமைச்சிடுறாங்க. அப்போ அந்த பேராதைராய்டு அப்படிங்கிற அந்த சுரப்பி பாத்தீங்கன்னா, அதோட வேலையை நம்ம அனுப்புற எந்த ஒரு உணவையுமே இல்லை எந்த ஒரு திரவத்தையுமே 37 டிகிரிக்கு மாத்தி அனுப்புற வேலை தான் அதோட வேலையே. ஆனா நாம அதை வேலை செய்ய விடாம ஒன்று சூடாவே வேகமா தள்ளிடுறோம், இல்லைன்னா குளிர்ச்சியாவே உள்ள தள்ளிடுறோம். அப்போ அந்த பேராதைராய்டுங்கிற அந்த சுரப்பி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருது. அப்போ தைராய்டு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதுதான் தைராய்டுக்கான முதல் காரணம். நிறைய காரணங்கள் இருந்தாலும் இது ஒரு முதல் காரணம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, தண்ணீரா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு திரவ நிலைகளுக்கு உணவா இருக்கட்டும், ஒவ்வொரு சிப்பா ருசிச்சு எச்சில் கலந்து ஒரு டிராப்பா உள்ள சாப்பிடணும். அப்போ அதான் அவங்க சொல்ல வந்தது. அதாவது உணவை கூழாக்கி குடிக்கணும், நீரை சாப்பாடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கணும். அதுதான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உணவை குடி, நீரை உண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம முன்னோர்கள் இயற்கை வாழ்வியல்ல நல்ல ஒரு உச்சத்தை கண்டவங்க சொன்ன விஷயங்கள் இது. அதனால இது நல்ல ஒரு விஷயம். இதை முடிஞ்சா இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணாலே நிறைய நோய்கள்ல இருந்து நம்ம மீண்டலாம். ஏன்னா இந்த 2 விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு சாதாரண மனிதர்கள், சாதாரண வாழ்வியல் இருக்கவங்க இதை கடைபிடிப்பாங்கிறது சந்தேகம். ஒருவேளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. அதனால நம்ம முன்னோர்கள் எப்பயுமே விளையாட்டா சொல்லிட்டு போன மாதிரி இருந்தாலும், சில நேரங்களில் பழமொழியா சொன்ன மாதிரி இருந்தாலும், அது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் குறிப்பு தான். அதனால இதை கடைபிடிக்க பழகுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.